ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் 30ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருந்தது, நல்ல ஒரு மூமெண்ட் இருந்தது. நீங்க நன்றாக மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 24,200 கால் புட்டோட பிடியில தான் மார்க்கெட் இருந்திருக்கு. நேற்றும் எக்ஸாக்டா அதே மாதிரி தான் நடந்திருந்தது, இன்னைக்கும் எக்ஸாக்டா அதே தான் நடந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 24,200 கால் புட்டோட டேட்டா இந்த லைனை மட்டும் நான் இது பண்ணிடுறேன். ஓகே, இது நேற்றைய டேட்டா பாருங்க, 24,200 கால் புட். இதோட டேட்டா வச்சு நம்ம வந்துட்டு நேற்று லெவல்ஸ் இதை தான் மார்க் பண்ணியிருக்கிறோம். காமன் ஏரியா, பேரல் ஏரியா, காலோட டேட்டாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம், புட்டோட டேட்டாஸ் எல்லாம் மைனஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு பாருங்க, 24,200 புட்டோட ஹை 283. ஸோ 300 கன்சிடர் பண்ணி 23,900 போட்டாச்சு. 23,900 புட்டோட லோ 116. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 24,084 போட்டாச்சு. இவங்களோடது 200 189 200 வச்சாச்சு. அப்போ 24,000 போட்டாச்சு. இந்த ரெண்டு டேட்டாவையும் ஆட் பண்ணா 200 போனால் 400. இப்போ 23,800. மார்க்கெட்டு எவ்வளவு தூரம் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு பாருங்க. ஒரு ஸ்ட்ரைக், இது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக், இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள. அப்போ மேக்ஸோட பவர் பாருங்க, ஆப்ஷன் பிரீமியத்தோட பவர்னஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆனதே புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ல ஓப்பன்டு. அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபென்ஸ் பண்ணினது 24,200 புட்டோட ஹை, நேற்றைய ஹை, எஸ்டர்டே ஹை 283. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணா 23,800. அப்போ மார்க்கெட் எக்ஸாக்டா என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜோன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். அடுத்தது இந்த ஜோன் வந்து நமக்கு புட் செல்லர் பேனிக் பிளேஸ் ஆச்சா. இந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு பூம் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க செக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டோட லோ பார்த்தீங்கன்னா 23,796. அப்போ 23,800 ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன். புட்டோட ஹை 207, காலோட லோ 191. இதுக்கு டிஃபரெண்ட் 16. அப்போ 23,784 அப்படிங்கிறது இங்க தெரியுது. அப்போ என்ன அர்த்தம், டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். 23,796. அப்போ 12 பாயிண்ட் டிஸ்கவுண்ட்ல இருந்திருக்கு. ஆனா மார்க்கெட் ரெக்கவர் ஆகி வரும்போது பிரீமியத்துல மாறிந்து, அதாவது டிஸ்கவுண்ட்ல இருந்த மார்க்கெட் பிரீமியத்துல மாறி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பாட் 23,997, நான் 24,000 போடுறேன் பாருங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. எல்டிபியோட டிஃபரெண்ட் பாருங்க. இப்ப க்ளோசிங் பிரைஸே நமக்கு கிடைச்சாச்சு. கால் 206, புட்டு வந்துட்டு 161. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் பக்கம். அப்போ 24,050 கட்ட. அப்போ ப்ரீமியம் மார்க்கெட் இருந்திருக்கு. அப்போ லோ போகும்போது டிஸ்கவுண்ட், மார்க்கெட் வந்துட்டு ஹை மேலே வரும்போது ப்ரீமியத்தில் வந்திருக்கு. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த இடம் 24,000 கட்ட மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 24,000 க்ளோஸ் என்னன்னா, புட் செல்லர் பேனிக் பிளேஸில் மார்க்கெட் கரெக்டாக முடிஞ்சிருக்கிறாங்க. இந்த இடம் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது. ஆனால் மார்க்கெட் லோன் எடுத்துட்டோம், 23,800 எடுத்துக்கிட்டா அதோட லோ, காலோட லோ 191. அப்போ இதை ப்ளஸ் பண்ணோம்னா 23,990. நேற்றைய தினம் சொல்லியிருந்தேன், மார்க்கெட் ஹையோட புட்டோட லோவை மைனஸ் பண்ணால் இந்த வர இடம் வந்து 24,200 கரெக்டாக அங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இது வந்து கரெக்ஷன் ஆயிருந்தால் மார்க்கெட் இங்கிருந்து மேலே போயிடும், இல்லை செல்லிங் ப்ரெஷராக இருந்தால் கீழே போகும்னு சொன்னேன். அப்போ அதே மாதிரி மார்க்கெட் 24,000 அப்படிங்கிறது மேலேன்னா இது பையிங் ப்ரெஷராக மாறிடும். 24,000க்கு கீழே இருந்தால் இது கரெக்ஷன் ஏற்பட்டு மார்க்கெட் கீழே போகிறதுக்கு பார்த்துடும். அப்போ 24,000 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஏதாச்சும் ஓப்பன் லோ அந்த மாதிரி கொடுத்து இம்ப்ளைட் வால்ட் இன்க்ரீஸ் ஆனாலே மார்க்கெட் மேலே போகிறதுக்குண்டான வாய்ப்பாக மாறிடும். இதே 24,000க்கு உட்பட்டு மார்க்கெட் இருந்தால் கீழ் நோக்கி வரக்கு பார்த்துடும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இப்போதைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் நமக்கு எங்கே, இந்த ரெண்டுமே நம்ம பார்த்துடணும். ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 180, 183 எங்கே இருக்குன்னா 24,050 இருக்கு. அப்போது ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் நமக்கு 182. இதே நேற்று பார்த்தீங்கன்னா 24,200 பார்த்தீங்கன்னா அதே தான்.
நேற்று பார்த்தீங்கன்னா 188 அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் மார்க்கெட் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏடி மீட்டிங் பாயிண்ட் என்னவா மாறி இருக்கு, நமக்கு 182 மாறி இருக்கு. மொத்தமே 6 ரூபாய் தான் டிகே ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்தாங்க. ஸோ இது என்னத்தை சொல்ல வராங்கன்னா, செல்லர்ஸ் வந்து டாமினேட் வந்துட்டு பயத்துல தான் இருக்காங்க, ஆப்ஷன் செல்லர்ஸ். அப்ப இதுல என்ன நமக்கு ஒரு தாட்னா, இன்னைக்கு ரெண்டுமே ஏறி இருக்கு. ஏடி மீட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்தியா விக்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால என்னன்னா ஒரு டெரர்லயே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பிரீமியம் கம்மியா இறங்கும், ஆப்போசிட் ஏறது அதிகமான காமா எஃபெக்ட் கிடைக்கும் அப்படிங்கறதான் இது சொல்றாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இண்டிசஸ் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட் ப்ளஸ் பர்சன்டேஜில் ப்ளஸில் தான் இருந்திருக்காங்க. அப்போது இந்த இடத்துல கரைவது குறைவு, கொடுப்பது அதிகம் அப்படிங்கிற கான்செப்ட். இது எங்கெல்லாம் நீங்கள் இப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டா, இங்கே பாருங்கள் 23,800 தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹையில் இருந்து 207 ரூபாய் ஹையில் இருந்து இவங்க 76 ரூபாய், அதாவது 90 ரூபாய் க்ளோசிங்னு வச்சுக்கோங்க. அப்போ 110 120 ரூபாய். இவன் பாருங்க 191 ரூபாயிலிருந்து 333 ரூபாய். அப்ப அவன் குறைஞ்சதுக்கு இவங்க எவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்காங்க, கிட்டத்தட்ட நமக்கு 140 பாயிண்ட் ஏறி இருக்காங்க. அப்போ இந்த என்ன, அவன் கரைஞ்சதுக்கு இவங்க ஏறின எஃபெக்ட்னஸ். ஸோ இதெல்லாமே அந்த இதுக்கு இம்பாக்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இது மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 24,050 ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம இங்கே டேட்டாஸ் எடுத்தாச்சு. அப்போ இதோட கண்ட்ரோல் அப்போ 24,050, இது 180 இது 200ஆவே நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ 23,850, இந்த பக்கம் 24,250. ஸோ இந்த 23,850ம் 24,250 ரொம்ப ரொம்ப இம்பேக்டட். ஸோ இதற்குள்ள மார்க்கெட் இருந்தால் என்ன நடக்கிறாங்க, ஓப்பன் ஸ்ட்ரைக் எப்படி ஓப்பன் நடக்குது, 24,000க்கு மேலே இருந்தால் என்ன, 24,000க்கு கீழே இருந்தால் என்ன, இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்போ மார்க்கெட்டோட க்ளோஸ் வந்துட்டு லோ மார்க்கெட்டோட இம்பேக்டடை வச்சு நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணோம். ஏடி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன போட்டியாளர்களாக தீர்மானிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இது ரிவர்சபிள் மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 24,000 கால். இப்போ இதில் என்னன்னா, மார்க்கெட் 24,000க்கு மேலே இருந்தே ஆகணும். கால் வந்து புட்டோட ஹை, டுடே ஹை, அதை இன்னைக்கு சரி நாளைக்கு சரி இப்படி இருந்தால் மார்க்கெட் மேலே போகும். ஆனால் இந்த 3 பேருமே 23,800, 24,000 புட், 23,900 புட் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருந்ததுன்னா மார்க்கெட் கிராஜுவலாக கீழே கூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ 24,000 கால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் எஸ்டர்டே அதாவது தன்னுடைய ஹைக்கு மேலேயும் டுடே இந்த ரெண்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இது பவர்ஃபுல்லாக இருக்க முடியும். அப்போ இதை உன்னிப்பாக கவனிங்க. அப்போ 24,000 கால் இந்த 240ம் இந்த 325 என்ன இம்பேக்டட் நடக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது ரொம்ப வேலிட் பாயிண்டா இருக்கும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைடு 18, புட் சைடு வந்துட்டு 13. அப்போ புட் சைடு இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்குது, கால் சைடோட இம்ப்ளைட் வாலிட்டி நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால மூவ்மெண்ட்டுக்கு பஞ்சம் இருக்காது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற. அப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது 24,500 தான் ஒரு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கே தவிர அதுக்கப்புறம் இது இல்லை. புட் சைடுமே ஒரு பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல, அதனால நல்ல மார்க்கெட் வால்டைலாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்னைக்கு டிகே நடக்கலை. அப்போ நாளைக்கு இந்தியா விக்ஸ் மைனஸாக இருந்து 24,000 கால் புட்டு ரெண்டுமே மைனஸுக்குள்ள இருந்தால் மார்க்கெட் சைடுவேக்குள்ள போயிடும். இல்லை யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே கால் ஆர் புட் யாராச்சும் ஒருத்தர் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியும். அதே மாதிரி பேரல் லைன் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 24,100 கொடுத்துருந்தாங்க பேரல் லைனா. அடுத்து 24,200 கொடுத்துருந்தாங்க. இப்போ 24,940 டு 24,970 தான் இருக்காங்க. ஸோ இந்த பேரலைன்ஸ் எப்படி நாளைக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அப்போ 24,200க்கு மேலேயும் 24,900க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு மொமெண்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அல்லது மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கிற வர மொமெண்டம் வால்டைலாக தான் இருக்கும். நமக்கு டைம் டிகே நடக்கலை. அப்போ இந்தியா விக்ஸ், ஸோ இது எல்லாமே வேணும். மார்க்கெட்டில் வந்து ஒரு நியூஸ் பேஸ்டு இன்னும் இம்பேக்டட் இருக்குது அப்படிங்கிறத இதை காமிக்குது. அதனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது முழுக்க முழுக்க நமக்கு என்னது, ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூவை தான் நம்ம கணக்கீடு பண்ணிட்டு பார்த்துருக்கோம். இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
எங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை டிகே மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மீட்டிங் பாயிண்டோட டிகே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் மந்தோட எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு ஹவு டு பில்ட் ஓன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் வெபினார் அவங்களுக்கு மட்டும், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன் கிளாஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மே 12th வந்துட்டு துவங்குது ப்ரீ ஓப்பன். அதை காலையில் 9:15 9:30 மட்டும் நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பையர் ஆர் செல்லர் ஒரு, ஆனால் என்னென்னா அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்கணும், பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. ஆனால் ப்ரீமியம் கால்குலேஷனை எப்படி உடனடியாக நீங்கள் உள்ள இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.